தலைமைச் செயலகத்தில் இருந்து வீட்டிற்கு சென்றபோது நீலாங்கரை பகுதியில் மக்களை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. தமிழகத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை தொழிற்பூங்காக்கள் அமைக்க உள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. தற்போதுள்ள தொழிற்பூங்காக்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழிற்பூங்காக்களாக மேம்படுத்தப்படும் என்றும் தகவல். தமிழகத்தில் கற்களை வெட்டி எடுப்பதால் பல்வேறு மடைகள் குன்றுகள் காணாமல் போனதாக அமைச்சர் பிரபு தகவல். 320 கோடி ஆண்டுகள் பழமையான மலைகள் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே வெட்டி அகற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல். தமிழ்நாட்டில் மணல் தேவைக்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை. கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மணல் இறக்குமதி செய்ய பரிசீலனை என அமைச்சர் பிரபு அறிவிப்பு. வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையங்கள் அமைக்க உள்ளதாக அமைச்சர் குமார் அறிவிப்பு. முதற்கட்டமாக சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் தலா ஒரு மையம் அமைக்க உள்ளதாகவும் தகவல். மலையாள மக்கள் கொண்டாடும் ஓணம் பண்டிகை இன்று கோலாகலம். வீடுகள் தோறும் அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அணிந்து சதய உணவு உண்டு மகிழ்ச்சி. ஓணம் பண்டிகைக்கு முந்தைய நாளில் விமரிசையாக நடைபெற்ற திருவோணத்தோணி திருவிழா. பத்தனம்திட்டா அருகே ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலுக்கு காட்டூர் மாங்காடு இல்லத்தில் இருந்து ஓணம் விருந்து பலகாரங்கள் படகில் வருகை. ஓணம் பண்டிகையொட்டி வயநாட்டில் 25,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட பூக்கோலம். உள்ளூர் மக்களுடன் ஒரு காலத்தில் நெருங்கிய பிணைப்பை ஏற்படுத்திய மணியன் என்ற காட்டு யானைக்கு 10,000 கிலோ மலர்களால் அஞ்சலி. தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க தமிழக மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை. தவேக சென்னை மண்டல வழக்கறிஞர் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகள், வங்கி கட்டடங்கள், கல்லூரிகள் சேரி பகுதிகளுக்கு எளிதில் வருவதில்லை என திருமாவளவன் பேச்சு. தங்கள் தேவைகளுக்கு மக்கள் தற்போதும் தொடர்ந்து போராட வேண்டிய நிலை இருப்பதாக வேதனை. இந்த காலத்திலே கூட ஆட்சியின் திட்டங்கள் வந்தால் கூட அரசு மருத்துவமனை கட்டிடம் வந்தால் அது சேரிக்கு வராது. வங்கி கட்டிடம் வந்தால் அது சேரிக்கு வராது. பேருந்து நிறுத்தம் வந்தால் அது சேரிக்கு வராது. பள்ளிக்கூட கட்டிடங்கள் வந்தால் அது சேரிக்கு வராது. இப்போது இந்த காலத்திலும் கூட கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே டாப் ஸ்லிப்பில் மாயமான அரசு உண்டு உறைவிடப்பள்ளி மாணவர்கள் 3 பேர் பத்திரமாக மீட்பு. சேத்துமடை சோதனை சாவடி அருகே மூவரும் மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலை 25% அதிகரிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. வெல்லம், கடலை பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக தகவல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கிய 8 சாய தொழிற்சாலைகள் அகற்றம். அரசு அனுமதியின்றி இயங்கி வந்ததால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரின் சிறைக்காவல் நீட்டிப்பு. வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை சிறைக்காவலை நீட்டித்து உத்தரவிட்டது மன்னார் நீதிமன்றம். சீனா சென்றிருக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் யியுடன் சந்திப்பு. எல்லைப் பகுதிகளில் அமைதியும் நிம்மதியும் தொடர வேண்டும் என சீன அமைச்சரிடம் வலியுறுத்தல்.
மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடத்தில் பணிகள் தீவிரம். ரயில் பாதை அமைக்கும் பணியை முகநூலில் பகிர்ந்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். உடை சர்ச்சை விவகாரத்தில் நடிகை கீர்த்தி சனோனுக்கு ஆதரவாக களமிறங்கிய ராகுல் காந்தி, ஒரு பெண் என்ன உடை அணிய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பது அவரவர் விருப்பம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் கிரானா மலையில் ட்ரோன் மோதி வெடித்தது திட்டமிட்ட தாக்குதல் அல்ல. எரிபொருள் தீர்ந்து போனதால் ட்ரோன் வெடித்ததாக முப்படைகளின் முன்னாள் தலைமை தளபதி அனில் சௌஹான் விளக்கம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தெஹல்கா பத்திரிகை ஆசிரியர் தருண் தேஜ்பால் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2 வாரங்களுக்குள் சரணடைய தேஜ்பாலுக்கு உத்தரவு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற குர்மித் ராம் ரஹீமிற்கு 17வது முறையாக பரோலை வாரி வழங்கிய ஹரியானா அரசு. நடப்பாண்டில் மட்டும் 91 நாட்கள் பரோல் விடுப்பளித்து தாராளம். ஹோர்முஸ் நீரிணையில் பதிக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. புதிய கன்னிவெடிகளை பதிக்கும் ஈரானிய கப்பல்கள், படகுகள் துவம்சம் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் இலங்கை அணி வீரர்கள் தடுமாற்றம். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 265 ரன்கள். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. ஹைதராபாத்தில் தர்மன் படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். தவேகாவின் 100 நாள் ஆட்சி குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். நடிகை கௌதமியின் சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். அழகப்பன் உட்பட 4 பேரை கைது செய்து அமலாக்கத்துறை விசாரணை.